Hello everyone, welcome to our channel Learn and Grow. Today we are going to discuss about autonomous maintenance. There are 8 pillars in TPM. TPM means Total Productive Maintenance. அதில் நாம் பார்க்க போகிற டாபிக் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில்லர், அதாவது autonomous maintenance, which means ஜிஷு ஹோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். In industry, total productive maintenance is a system of maintaining and improving the integrity of production and quality systems through the machines, equipments, processes and employees that add business value to an organization. ஒரு ஆர்கனைசேஷத்திற்கு மதிப்பை கூட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரொடக்ஷன், குவாலிட்டி சிஸ்டத்தை மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ப்ராசஸஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் மூலியமாக வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ், அதாவது டிபிஎம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஸ்பெசிஃபிக்காக அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் which means ஜிஷு ஹோசன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். Autonomous maintenance is a maintenance performed by the operator of a machine. ஸோ இந்த ஏஎம் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த மெஷினில் ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டராலே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். The basic maintenance that can be easily performed on daily basis. Example, cleaning, lubrication, inspection and retightening. ஸோ இந்த பேசிக் மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து நார்மலாக மெஷின் ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்த உடனே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுவாங்க. ஆயிலோட லெவல்ஸ் பார்த்துட்டு லூப்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா லூப்ரிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரெஷர் ஏதாவது செக் பண்ணணும், ஸ்டார்ட் அப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் அப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இன்ஸ்பெக்ஷன், தென் வந்து ரீடைட்டிங் ப்ராசஸ். இதை ஷார்ட் ஃபார்மாக சிஎல்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பண்ணணும், வை ஜிஷுகோஷன் இஸ் ரெக்வயர்ட். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். டு ப்ரிவெண்ட் எக்யூப்மெண்ட் டெட்டோரேஷன், டு maintain equipment in optimal condition, to establish basic equipment condition, to eliminate equipment failure, to eliminate quality defects, to eliminate cost losses, to make operator equipment competent. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுறதுக்காக தான் வந்து ஜிஷு ஹோசன் வந்து நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு எக்யூப்மெண்ட் என்ன மாதிரிலாம் வந்து டிடோரேட் ஆகும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சுரல் ஒரு டைப் ஆஃப் இருக்குது, இன்னொன்று வந்து ஆக்சிலரேட்டர். தட் மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் லைஃப் டைம், ஆக்சிலரேட்டர் அண்ட் அப்படி எலிமினேட் காசஸ். ஸோ நேச்சுரல் அப்படின்றப்போ நம்ம வந்து கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சிலரேட்டர் அப்படின்னு பார்க்குறப்போ எஸ்டாப்ளிஷ் பேசிக் கண்டிஷன். ஸோ இப்போ நேச்சுரலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிவெண்ட் எரர்ஸ் பை இம்ப்ரூவிங் ஆப்ரேட்டபிலிட்டி, இம்ப்ரூவ் மெயின்டெனபிலிட்டி அண்ட் ரிப்பேர் குவாலிட்டி, இம்ப்ரூவ் சேஃப்டி அண்ட் ரிலையபிலிட்டி. ஆக்சிலரேட்டர் பார்க்கும்போது நம்ம கிளீனிங், lubricating and tightening, which means eliminate all dust and dirt, keep lubricants clean, keep nuts and bolts secure. ஸோ இந்த நேச்சுரல் அண்ட் ஆக்சிலரேட்டட் மூலியமா வந்து எக்யூப்மெண்ட் டிட்டோரேட் ஆகும். அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிஷின்ஸ் எப்படி டிட்டோரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஒன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று வந்து ஆக்சிலரேட்டட். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்குமே நம்ம பண்ணுவோம், டிட்டோரேட் ஆகிற ரெண்டு விஷயத்துக்குமே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன், ப்ரிவென்டிவ் அண்ட் ரிப்பேரிங் ஃபெயிலியர்ஸ். ஸோ ப்ரிவென்டிவாக ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா மிஷின் பிரேக் டவுன் ஆகுதான், இல்லைனா ரிப்பேர் ஒர்க் பண்ணுறதுக்காக மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அது எப்பப்பெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் ஆப்ரேஷனில் பண்ணுவோம். அதை தவிர ப்ரிவென்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பீரியாடிக்கலாக வந்து பண்ணுவோம். ஸோ விச் மீன்ஸ் டெய்லி, வீக்லி, மந்த்லி, ஆனுவலி, குவார்ட்டர்லி அந்த மாதிரி வந்து பண்ணுவோம். அதே மாதிரி அதை தான் நான் வந்து பீரியாடிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கேன், டெய்லி வந்து தனியாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். ப்ரிடிக்டிவ் இந்த சென்ஸ் வந்து அதோட ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி வந்து இது வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கூட வந்து பார்த்துட்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அதை தவிர என்ன இருக்குது அப்படின்னா பிரேக் டவுன் ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இம்ப்ரூவ், ப்ரொலாங் எக்யூப்மெண்ட் லைஃப், எலிமினேட் மெயின்டெனன்ஸ், ரெடியூஸ் மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கணும், இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ் ப்ரிவென்டிவ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கரெக்டிவ் மெயின்டெனன்ஸில் என்னென்னலாம் பார்த்தோம்னா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மெயின்டெனபிலிட்டி, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ரிலையபிலிட்டி ஆஃப் மெஷின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறது அப்படின்னா மெயின்டெனன்ஸோட
இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். மெஷின்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகுது, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே பண்ணும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ்லாம் ஒரு மிஷினில் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனர் ஃப்ளாஸ். ஸோ மைனர் ஃப்ளாஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அது ஒரு லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ், அப்கமிங் ஸ்லைட்ஸில். அடுத்து வந்து அன்ஃபுல்ஃபில்டு பேசிக் கண்டிஷன்ஸ், inaccessible places, contamination sources, quality defect sources, unnecessary and non-urgent items, unsafe places. இதெல்லாமே தான் ஒரு மெஷினில் ஏற்படக்கூடிய அப்நார்மாலிட்டிஸ். தெர் ஆர் 7 டைப்ஸ். அந்த 7 டைப்ஸ் தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜிஷிகோசன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் ஸ்டெப் 0, ப்ரிலிமினரி ஸ்டெப், தட் இஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் கிளீனிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ். செகண்ட் ஸ்டெப் 2 அப்படின்னு பார்க்கும்போது கவுண்டர் மெஷர்ஸ் அகேன்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் அண்ட் டிஃபிகல்ட் டு ஆக்சஸ் ஏரியாஸ், விச் மீன்ஸ் சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் டு ஆக்சஸ் HTA அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்டெப் 3 அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ். Step 4 overall inspection. Step 5 autonomous inspection. Step 6 standardization. Step 7 autonomous management. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் தான் வந்து ஜிஷிகோஷன் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸ்டெப் 1 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். தட் இஸ் கிளீனிங் இஸ் இன்ஸ்பெக்ஷன். யூஸ் 5 சென்ஸ் ஃபார் கிளீனிங். ஸோ நம்மளோட கண், காது, மூக்கு, இந்த 5 சென்சஸ், நம்மளோட 5 சென்சஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கிளீனிங் நம்ம வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் 7 டைப்ஸ் ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ். அந்த 7 டைப் ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ் எங்கெங்கே இருக்குன்றத மெஷினில் இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அடுத்து வந்து புட் டேக்ஸ் ஆன் அப்நார்மாலிட்டிஸ். ப்ரிப்பேர் லிஸ்ட் ஆஃப் அன்ஃபுல்ஃபில்டு பேசிக் கண்டிஷன்ஸ். அடுத்தது மேக் த லிஸ்ட் ஆஃப் ஹார்ட் டு ஆக்சஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன். ஸோ இந்த ரெட் டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் டீம் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஒயிட் டேக் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம போட வேண்டியது. ஸோ நம்ம அப்நார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த விஷயம்லாம் ஆப்ரேட்டரால் வந்து பண்ண முடியுமோ அது எல்லாத்துக்குமே நம்ம ஒயிட் டேக் கொடுக்கணும், தட் இஸ் டேகிங் கொடுக்கணும். எதெல்லாம் வந்து நம்மளோட மெயின்டெனன்ஸ் டீமோட ஹெல்ப்போட நம்ம பண்ணணுமோ அது மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டேக் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த ரெட் டேக்கு ஒயிட் டேக் வந்து எப்போ நம்ம வந்து ஈஸியாக போட முடியும் அப்படின்னா, ஒரு மெஷினை நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது நம்ம 5 சென்ஸை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஆயில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதோ இல்லை ஹியர் பண்ணும்போது நாய்ஸ் எங்கே வருது அப்படின்லாம் பண்ணும்போது மட்டுமே தான் இது இந்த டேக்ஸ் எல்லாமே நம்மளால் போட முடியும். மேபி டஸ்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அப்போ தான் பண்ண முடியும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து டேக்ஸ் எல்லாமே வந்து போடுறேன். டேக்ஸ் எல்லாமே போட்டுட்டு சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் கண்டுபிடிக்கிறேன், ஹார்ட் டு ஆக்சஸ் கண்டுபிடிக்கிறேன், இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். ஸோ அந்த பண்ணதை நான் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வி ஷுட் ப்ரொவைட் அ கவுண்டர் மெஷர் அகேன்ஸ்ட் த சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் டு ஆக்சஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக் அப்ரோச் ஈஸி ஃபார் CLIT, விச் மீன்ஸ் கிளீன், லூப்ரிகேட், இன்ஸ்பெக்ட் அண்ட் ரீடைட்டனிங். அதுக்கு அடுத்தது மேக் ஈஸி டு டூ CLIT. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நம்ம பார்க்க போகிறது இப்போ க்ளீன் மாத்திரம் பார்க்க போகிறோம். கிளீனிங் திஸ் சிமிலர் ஸ்டேஜ் இஸ் லைக் 5 இயர்ஸில் நம்ம பண்ணுற ஷைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, 3rd இயர்ஸ். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to remove all dirts and dirts.
இது எல்லாத்தையுமே டஸ்ட்டும் டர்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம டஸ்ட்டு டர்ட் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் எங்கெங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத வி குட் ஏபிள் டு ஐடென்டிஃபை. அது பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு லீக்கேஜஸ் இருக்குது, இல்லைனா எதெல்லாம் நம்மளால் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியல, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போது மாத்திரம்தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லூப்ரிகேஷன். ஸோ இந்த லூப்ரிகேஷன் ப்ராசஸ் நம்ம நார்மலாக லூப்ரிகேட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து 2 கியருக்கு இடையில, அதாவது அந்த ரிலேட்டிவிட்டி இருக்கிற இடத்துல, அதே மாதிரி மூவிங் பார்ட்ஸு அந்த இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து லூப்ரிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த லூப்ரிகேஷன்ஸ் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் டு லூப்ரிகேட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து எக்யூப்மெண்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கா, வெதர் பீப்புள் எம்ப்ளாயி வந்து ஸ்டார்ட் அப் செக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கா, அட்ஜஸ்டபுளாக இருக்கா, இந்த மாதிரி சேஃப் ஒர்க் பிளேஸாக தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா, மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ரிஸ்க், ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் ரிஸ்க் இல்லாமல் இருக்கா, ஸோ இப்போ சப்போஸ் இருந்தது அப்படின்னா வந்து என்ன ரெமெடி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றது எல்லாமே பார்க்குறதுக்காக தான் வந்து we are going to do the inspection after cleaning and lubrication. பார்க்க போகிறது ரீடைட்டனிங். ஸோ ஒன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டோம், லூப்ரிகேட் பண்ணிட்டோம், இன்ஸ்பெக்டும் பண்ணிட்டோம். இது எல்லாத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து இங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு இஷ்யூஸ் இருக்குது, மேபி இங்கே லூஸாக இருக்குது, இங்கே எல்லாமே நான் வந்து டைட் பண்ணணும், சில இடத்துல மிஸ்ஸிங் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் வந்து அசைன் பண்ணணும், அலைன் பண்ணணும் ப்ராப்பராக. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ண போகிறது எந்த ஸ்டேஜில் அப்படின்னா வந்து CLITல லாஸ்ட்டாக இருக்க ரீடைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம க்ளீன் பண்ணிட்ட CLIT, க்ளீன் லூப்ரிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டைட்டனிங். ரீடைட்டனிங் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சப்போஸ் ஹார்ட் டு ஆக்சஸ் இருந்தது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can able to identify through the CLIT process. அந்த CLIT ப்ராசஸில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ரெப்பிட்டேட்டிவாக பண்ணுறதுக்கு ஒரு செக்லிஸ்ட் we need to create. ஸோ அந்த செக்லிஸ்ட் அகெயின்ஸ்டாக எதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும், எதெல்லாம் லூப்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்ற ஒரு செக்லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த செக்லிஸ்ட்டை பேஸ் பண்ணி we have to provide adequate training to our operators. அந்த ட்ரைனிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டெய்லி இன்ஸ்பெக்ஷன்ஸ் ப்ராப்பராக நடக்குதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆடிட் ப்ராசஸ். தட் மீன்ஸ் சிஸ்டம் அடிகரன்ஸ் வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாண்டர்டை இம்ப்ளிமெண்ட் ஆன ஒரு விஷயம் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா த்ரூ ஆடிட்ஸ் மூலியமாக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி லாஸ்ட் செக்ஷன்ஸ். ஒன்ஸ் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டாண்டர்டைஸ் ப்ராசஸ். ஒன்ஸ் நம்ம செக்லிஸ்ட் இதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நான் ஹார்ட் டு ஆக்சஸ் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு கவுண்டர் மெஷர் கொடுத்துட்டேன், ஸோ சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கும் நான் வந்து கவுண்டர் மெஷர் கொடுத்துட்டேன், இதெல்லாம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டும் நான் கிரியேட் பண்ணிட்டேன், அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆடிட் ப்ராசஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் இஸ் ஸ்டாண்டர்டைஸ். நெக்ஸ்ட் வந்து மேனேஜிங் தான். ஸோ ஜிஷிகோசனோட அட்டானமஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்டெப்ஸ் சொன்னோம். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்ஸ் த்ரூ ஆடிட்ஸ் மூலமா நம்ம பண்ண போகிறோம். இந்த டாபிக் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஹேவ் அ நைஸ் டே.